உயிரே போனாலும் போய் ஆகணும்னு சொல்லிட்டாரு. பாட்டி எப்படி அவங்களோட கடைசியாக காய்ச்சவே எதுவும் சொன்னோம் அடுத்து என்ன சொல்றேன்னு சொல்லி தெரியல. உண்மையிலே வந்து தேவையான பாட்டி நிலைமை வந்து இப்போ இப்படி இருக்குன்றது கூட தெரியா. பக்கத்துல தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லலாம். பக்கத்துல யாரும் இல்ல தெரிஞ்சாங்க. பண்ணி என்ன அவங்களோட அம்மாக்கள் எல்லா பேரும் குளத்துல மாட்டிட்டாங்களாம்னு சொல்லி அவதிப்பட்டு எல்லா பேரும் போயிட்டு இடையில இப்ப நிக்கம் சுனாமி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிருந்தேன். வீடு மோட்டு வரைக்கும் தண்ணி. ஐயாவோட நெஞ்சளவுக்கு வந்து தண்ணி நிக்குது. பாட்டியை பார்க்க போலான்னு போகும்போது வந்துட்டு விசுவனுக்கு முன்னுக்கு இருக்கிற பள்ளத்துல வந்து நாங்களும் போக பார்த்தோம். அவனோட அம்மாக்களுக்கு என்ன நிலைமைன்னு தெரியாது. போன் பண்ணி ஒன்றும் இல்ல. பாலத்துக்கு மேலான தண்ணி போகுதாடா. ஒரே ஒரு சொல்யூஷன் ஹெலிகாப்டர் இருந்தா மட்டும் தான் தெய்வான பாட்டியை விட்டே போகலாம். வணக்கம், தமிழோடு தலைநியங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. எல்லாம் யோசிப்பீங்களா, என்ன அவன் டிஃப்ரெண்ட் ஆகுது, இந்த மோட்டோ ப்ளாக் பண்ணுறான்னு சொல்லி. இல்லை, உண்மையிலே உங்களுக்கு தெரியும், நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிற அசாதாரண சூழ்நிலையால் வந்து உண்மையிலே நிறைய இடங்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இப்பயும் நிறைய இழப்புகள் எல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நான் எங்கள் ஏரியாவிலலாம் வந்து காட்டியிருந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. எங்கள் ஏரியாவில் பாதிக்கப்பட்டு இப்போ எப்படி இருக்குன்றதை வந்து நான் உங்களுக்கு காட்டிட்டு, அதோடு சேர்ந்து நீங்கள் தெய்வான பாட்டி அடுத்தது வந்து பிரலானாக்கள் அங்கார பக்கம் வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் வந்து கேட்டுக்கொண்டு இருந்தேன். நீங்களே ஏன்னா வடக்கு மாகாணம் தான் முதல்ல வந்து கிழக்கு மாகாணத்தில் பாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா இப்போ வந்து அதிகமாக வடக்கில் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. வடக்கு மட்டும் இல்லை, கொழும்பு சைட்டு எல்லா இடங்கள்லையும் வந்து. அப்போ வடக்கில் வந்து நம்மளை பிரலானாக்கள் நிற்கிறதால வந்து ஸோ அங்கே கேட்கலாம் அவங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி. அதை தாண்டி வந்து பாட்டிகிட்டே போகிற வழியெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தவங்க எல்லாத்தையும் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் வந்து மோட்டர் சைக்கிள் போய் கொண்டிருக்கிறதால அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்த நான் வந்து போன தரம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்து பாருங்கள், இது வந்து ஒரு மெயின் ரோட். இந்த ரோட்டில் ஃபுல்லாக தண்ணி நின்றது. இதெல்லாம் பைக்கோ எந்த இது வந்து போக இயலாது. அதுக்கான அடையாளங்கள் தான் இந்த இருக்கிற லந்தன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த இதில் ஆற்றுல வளர்கிற ஒரு தாவரம். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து ஆற்றுக்குள்ளே இருக்கிறது அப்படியே ரோட்டில் கிடந்தது. இப்போ தான் வந்து கவர்மெண்டாலேயும் வந்து இங்கே இருக்கிற நிறைய பேராலையும் வந்து வழியாக்கி அப்படியே வந்து உள்ளே தள்ளினவங்க. இந்த இடத்தால வந்து போயிடாத நிலைமையில இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சுட்டு பைக்கு அரைமட்டத்துக்கு தண்ணி போய் கொண்டு இருந்தது போல் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நாங்கள் போயிடாமல் தான் தரப்பட்டு இருந்த நாங்கள். இதிலிருந்து எது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னு நான் ஃபுல்லாக காட்டுறேன். இதெல்லாம் வந்து நாங்கள் நடந்து போய் கொண்டு இருந்த நாங்கள் தண்ணிக்குள்ளால் முழங்கால அளவு கிட்டத்தட்ட தண்ணி போய் கொண்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அதில் மெஷின் மட்டும்தான் அதில் மாறி போகக்கூடிய மாதிரி வந்து இருந்தது. இப்போ ஓரளவு பிரச்சனை இல்லை. இதில் இந்த வேலி எல்லாம் வந்து அப்படியே விடப்பட்டுது. இது வந்து வயல் செய்கிறதுக்காக அடைக்குது அந்த வேலி. தூண்டல் போட்டு கொண்டிருக்காங்க எப்படின்னு. இதான் நாங்கள் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுற கட்டு அந்த இருக்கிற இதில் என்ன அப்லோட் பண்ணுறேன், என்ன இங்கே வந்து சிக்னல் கிடைக்கும்ன்றதை வந்து. ஆனால் இதெல்லாம் போயிடாமல் இருந்தது. இது தெரியவே இல்லை. இது வந்து ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை. இது வந்து கிரவுண்ட். இது வந்து நார்மலாக தண்ணி வந்தாலே மழை காலத்தில் வந்து அப்படியே ஃபுல்லாக தண்ணி நின்றுடும். ஆனால் எங்கே கொண்டு வந்து லந்தெல்லாம் வந்து போட்டிருக்கேன்னு சொல்லி பாருங்கள், அவ்வளோ இருக்கு சில்ட்ரன் பார்க்கு. இதை வந்து இதெல்லாம் வந்து ஃபுல்லாக தண்ணி நின்று கொண்டே இருந்தது. இதெல்லாம் வந்து காற்றுக்கு முறிஞ்ச மரங்கள். இதெல்லாம் இந்த ஏரியாவுக்கு இஞ்சால வந்து தண்ணி நிற்கலை. இது வந்து கொஞ்சம் ஏற்ற பண்ணுறதால வந்து நார்மலாக தண்ணி நின்றது. ஆனால் வந்து இங்கால ஃபுல்லாக தண்ணி நிற்கலை. கொஞ்சம் இதாக தான் இருந்தது, பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருந்தது. இது வந்து ஒரு முக்கியமான பாதை. இது வந்து கற்றாம்பூச்சி சந்தி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வந்து அங்காள சைட்லேருந்து வரவங்களும் இங்கே இந்த படவங்கலேருந்து எங்களோட ஊர்லேருந்துலாம் வரவங்க வந்து இந்த சைட்டால் போய்த்தான் டவுனுக்கு போகலாம். களவாஞ்சிக்கு போய் அதுக்கப்புறமா வந்து கல்முனைக்கோ இல்லை மட்டக்களப்புக்கோ எங்கேயோ வந்து போய்கொள்ளலாம். வந்து உண்மையிலே இதெல்லாம் வந்து பாருங்க, தண்ணி வந்து கிட்டத்தட்ட இந்த ரோட் மட்டும் நின்றது. ரோட்டில் இந்த அளவுக்கு வந்து முன்னுக்கு வந்து தண்ணி நின்றது. இப்போயும் வந்து ஐயாக்கள் வழியாகி கொண்டு நிற்கிறாங்களே, என்னத்துக்கு வந்து சொல்லி தெரியல. அவங்க வயல் செய்கிற பூமியில் தானே சம்டைம் அதுக்குள்ளே இது நின்று கொண்டது வந்து வழியாக்குறாங்களோல. தண்ணி வந்து இதை தாண்டி வந்து இந்த ஆட்டை போடுறதை தாண்டி வந்து போக இயலாது.
இதுலேருந்து அப்படி போகணும்னு சொல்லி சொன்னால் இங்கால என்ன சொல்கிறேன் மெஷினில் தான் போகக்கூடிய மாதிரி இருந்தது. இதான் நான் நண்டு காட்டின அந்த போஸ்ட் இப்படி சரிஞ்சு ஒன்று போஸ்ட் வந்து தண்ணி எந்த அளவுக்கு ஓடி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்கே அளவுக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 2-3 நாளாக மழை இல்லை, 2 நாளாக மழை இல்லைன்னு நினைக்கிறேன். நார்மலாக விட்டு விட்டு தான் பெய்யுது, இல்லைன்னு சொல்ல இல்லாது, நார்மலாக விட்டு விட்டு பெஞ்சு கொண்டு இருக்கு. ஆனால் தண்ணி எல்லாம் வந்து ஓடிட்டு இதாலெல்லாம் நாங்கள் வந்து கடவைப்பட்டு போயக்குள்ள ஸோ போயெல்லாம் இருந்தது. மிஷினை பிடிச்சி அதுக்கு மேலே ஏற்றி அதுக்கப்புறமா தான் நாங்கள் இந்த ரோட்டாலெல்லாம் வந்து போனோம். நாங்கள் இந்த இங்கே வந்து அபாயம் பண்ணுறது ரோட்டில் இது காட்டுறதுக்காக வந்து இதில் பெண்ட் இருக்குன்னு சொல்லி இப்படி கட்டி வச்சுருந்தவங்க. இதில் தான் கடும் தாப்பனமாக இருந்தது. இந்த இதிலெல்லாம் வந்து கடும் ஆழம், கிட்டத்தட்ட தண்ணி நின்ற அளவு வந்து இதில் இருக்கு பண்ணிக்கணும் பாருங்க. அந்த அது அழிஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட அழிஞ்சிருக்கு, தெரியாது அது வந்து அழிஞ்சிருக்கு. அந்த இதுக்கு மேலே கிட்டத்தட்ட தண்ணி வந்தது. அதிலிருந்து அப்படியே இந்த ரோட்டெல்லாம் வந்து அப்படியே உடைச்சி வச்சிருக்கு சைட் அப்படி. இது வரைக்கும் அதாவது இந்த ரோட் வரைக்கும் தண்ணி நின்றது சரியா. இந்த இதை தாண்டி வந்து தண்ணி வரலை, ஆனால் இந்த ரோட் மட்டுக்கு தண்ணி வந்து நின்றது. இப்போ வந்து எல்லாமே ஓடிச்சு, திரும்ப வந்து ஓடிட்டு. ஆனால் வந்து வடமாகாண சைட் பக்கம் கொஞ்சம் ஆபத்தான நிலையில தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பிறகு சொன்னவங்க. இப்பயும் வந்து அந்த சிம் பிரச்சனை எல்லாம் வந்து இருக்குது. அதை என்ன சொல்கிறது, இந்த இன்டர்நெட் கிடைக்கிற இஷ்யூ எல்லாம் வந்து இருக்குது. எங்களுக்கும் பெருசாக இல்லை, கொஞ்சம் கட் பண்ணி வந்து கொண்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இங்கெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை, இங்கெல்லாம் வந்து போகக்கூடிய மாதிரி இருந்தது. இதுவரைக்கும் மிஷினில் ஏற்றி கொண்டு விட்டவங்க அதுக்கப்புறமா வந்து அங்கால மற்ற வாகனங்கள் பிக்கப் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த இதை மாதிரி மண்டூர் சைடையும் வந்து காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து தெய்வான பாட்டி ஆகிறதுக்கு கோல் எடுத்து பார்ப்போம் அப்படி நிலைமை இருக்குன்னு சொல்லி. ஏன்னா பிறலாம் சொன்னவன் அங்கே அளவுக்கும் போயிடாமல் இருக்காமண்டு அங்கே என்ன முக்கியமான ஒரு அந்த பாலம் எல்லாம் கூட விட்டுருக்கு, அதை தாண்டி வந்து போயிடாது. இப்பையும் அங்கே வந்து மழை பெஞ்சு கொண்டு இருக்குன்ற மாதிரி தான் வந்து சொன்னவங்க. என்னென்னு சொல்லி தெரியல சரியா, நைட் கதைக்கக்குள்ள கிடைச்சா சொன்னவங்க. இப்போ தான் கோல் எடுத்து பார்ப்போம் என்ன விளக்கம்னு சொல்லி. இதை பாருங்க, இந்த சைட்டெல்லாம் வந்து எப்படி விடப்பட்டுருக்குன்னு சொல்லி ரோட்டு வந்து தண்ணி ஓடுன அந்த வேகத்தில் வந்து அப்படி இழுத்துட்டு போயிட்டுந்தா எப்படி வச்சிருங்க. ரோட்டில் கிடக்குடாப்பா இந்த எல்லாம் இதெல்லாம் வந்து சரியா நல்ல ரோட்டில் கிடந்தது. அதுக்கப்புறமா வழியாக்கணும் அவங்க அப்படியே அங்கே ஓரமாக வந்து தள்ளினவங்க. ஓகே, இப்போ இந்த ரோட் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்டூர் வந்து வெள்ளாவளிக்கு வர அந்த மெயின் இது வந்து நான் காட்டியிருந்தேன். அதாவது பாலைரிவட்டு என்ற அந்த ஊருக்கெல்லாம் போகிற ரோட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நேரத்தில் வரைக்குள்ளே ஆர்மியால் அங்கே போகலான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவங்க. இடத்துல என்ன சொல்கிறேன் சென்ட்ரி வச்சு மறைச்சி அங்கே போகக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவங்க. கண்டினியூவாக நம்மளோட வீடியோ பார்த்து கொண்டு வர எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அதில் இருந்தால் நான் சொல்கிறேன்னு அந்த பழைய வீடியோக்குள்ளே இருக்குங்க. இதான் சிக்கலான வீடியோ. ஒரு ஸ்பீடாக ஆடியோ கொண்டு பாஞ்சா சரி கதை முடிச்சு மரணாறு வீதல் தான் பிறகு. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல தான் சென்ட்ரி போட்டு மறைச்சிருந்தவங்க. இதை தாண்டி போகலாம், அதாவது இதை தாண்டி ஒருத்தருமே போகலான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவங்க. இதான் அந்த மறைச்சதுக்குரிய அந்த சென்ட்ரிக்குரிய அந்த இது வந்து இதை வச்சுருந்தவங்க க்ளோஸ் பண்ணி அதில் ஒருத்தர் வந்து போகலான்னு சொல்லி. இங்கே பக்கம் மண்டூர் ஸோ முக்கியமான ஒரு இது. எப்போ அந்த வெள்ளம் வந்தாலும் வந்து பாதிக்கப்படுறது வந்து மெயினாக முதலாவது இந்த ஊர் தான், இந்த ரோட் தான் வந்து பாதிக்கப்படுறது. இதுக்கு அங்கெல்லாம் போகலான்னு சொல்லி போன தரம் நாங்கள், அதாவது போன வருஷம் சரியாக அந்த ரோட்டெல்லாம் வந்து உடைஞ்சி அப்படி இருந்தது. உண்மையிலே இங்கே வரங்க எப்படி இருக்கு, என்னடா இது எல்லாம் என்ன வெள்ளத்தில் அடித்து ஓடித்தோ பா. இந்த பாதையெல்லாம் போயிடலான்னு சொல்லி தடுத்து வச்சுருந்தோம். உங்களுக்கு மெஷினோ இல்லை எந்த வாகனமும் வந்து ஒன்றுமே வந்து போக விடலை அப்படி இருந்தது. ஆனால் வந்து இப்போ ஓகே ஆகிட்டு பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி வற்றி போயிருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து நார்மல் ஆகிட்டு பிரச்சனை இல்லை. அந்த வகையில் வந்து சந்தோஷம்.
இந்த இருக்கிற இதெல்லாம் வந்து போன வருஷம் போன வருஷம் வெள்ளம் வந்து அந்த ரோட்டை அப்படி அடித்து கொண்டு அங்கே வயலுக்குள்ளே வச்சு இருந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து இதில் கான்க்ரீட் இதுகள் போட்டு, அதாவது கான்க்ரீட் ரோட் போட்டு மாற்றி கொண்டு இருந்தவங்க வெள்ளம் வந்தாலும் அடியோடன்றதுக்காக வந்து இப்போ நார்மலாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து இந்த பாலேரி விட்ட ரோடு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியல, ஒரு பெரிய லொரி ஒன்று பிரண்ட மாதிரி வந்து வீடியோவில் காண்பிச்சிருந்தேன். நான் வந்து அந்த ரோட்டை நான் காட்டணும் உங்களுக்கு, பாருங்க. என்ன இருக்கு இந்த பாதைக்கு அப்புறம் வந்து போகவே இல்லை. இது நாங்கள் பைக்கை வச்சுட்டு எல்லாம் நடந்து போய் கொண்டு வந்தாங்க. இந்த ரோட்டெல்லாம் நடந்து நாங்கள், அதாவது அந்த கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, முழங்காலுக்கு மேலே தண்ணி நின்றது. இந்த இடத்துல தான் அந்த லொரி வந்து புதஞ்சு நின்று. இங்கே என்ன இருக்குது அதுக்குரிய அடையாளம் இந்த இருக்கு. இதில் தான் அந்த லொரி வந்து பிரண்ட மாதிரி நின்று நினைக்கிறேன். இதில் போட்டு எடுத்தவங்க போல இந்த இருக்கு. பார்த்தியா அப்படி இறங்கியிருக்கு. இதுதான் அந்த லொரி வந்து பிரண்ட மாதிரி இருந்தது. நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தெரியல, அது நான் வந்து சைட்டில் அட் பண்ணுவேன். அந்த வீடியோ போய்க்குள்ள வந்து இதை காட்டக்குள்ள வந்து ஒரு சின்ன துண்டாக நான் அந்த பழைய வீடியோக்குள்ள சின்ன கிளிப்புகளை அட் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ எல்லாமே வந்து ஓடிட்டு எந்த அளவு குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. உண்மையிலேயே நல்லா ஓடிட்டு தண்ணி, பிரச்சனை இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக மழை அடித்து கொண்டு இருந்திருந்தா கொஞ்சம் சிக்கலாக தான் இருந்திருக்கும். ஆனால் வந்து பிரச்சனை இல்லை, ஓரளவு வந்து ஓகே ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ரோட்டில் தான் நாங்கள் நடந்து வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு தண்ணி நின்றுது. இப்போ வந்து ஓடிட்டு இதில் தான் அந்த வண்டி வந்து புதைஞ்சிருந்தது. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் உண்மையில வந்து நான் சொன்னேன், நான் இப்போ நிற்கிற இடம் வந்து நீங்கள் யோசிப்பீங்க ஆற்றுக்குள்ளே நிற்கிறேன்னு சொல்லி, ஆனால் ஆறு இல்லை ரோடுன்னு சொல்லி. இந்த ரோட்டில் தான் நாங்கள் வந்த நாங்கள். ஆனால் இப்போ பிரச்சனை இல்லை, நார்மலாக ஆகிட்டு எல்லாமே வந்து. ஸோ ஆனால் வட மாகாணத்தில் வந்து உண்மையிலே கடுமையாக இருக்குன்ற மாதிரி வந்து நேற்றிரவு கூட சொல்லியிருந்தவங்க பிறலானார்கள். இன்றைக்கு வீட்டை போயிட்டு அவங்களோட எடுத்து கதைப்போம். அதையும் தாண்டி வந்து எல்லாருமே வந்து பாட்டியை பற்றி கேட்டிருந்தேன். நீங்கள் வந்து போன தடவை நானும் டசாலியும் அங்கே நின்றதால் வந்து அங்கே அதுலேருந்து அப்படியே போய் பாட்டியை நாங்கள் சந்திச்சு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. நேற்றிரவு பிறலானார்கள் சொன்னவங்க பாட்டியை வீட்டை போகிற வழியில் வந்து போயிடாது, அவ்வளோக்கு வெள்ளம் நிற்கணும். அந்த அதில் போகிற ஒரு பாலம் ஒன்று இருக்குது, அந்த சின்ன பாலம் வந்து உடைஞ்சிட்டு அதை தாண்டி போயிடாது, போகிறண்டா மேலால் சுற்றி போகணும், அதாலையும் போயிடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன நிலவரம்ன்றதை வந்து நம்ம வீட்டை போய் அந்த பாட்டியோடையும் டெலிஃபோன் எடுத்து கதைச்சி அதை தாண்டி வந்து பிறலானவர்களோடையும் கதை. ஓகே, எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம் தான், நீங்கள் நியூஸில் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்கள். கிழக்கு மாகாணத்தில், அதாவது மட்டக்களப்பு சைட் பக்கம் வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருந்ததோ இந்த வெள்ள அனர்த்தத்தால் வந்து அதை விட பல மடங்கு வந்து இப்போ வடக்கு மாகாணத்தில், அதாவது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, அதை தாண்டி முல்லைத்தீவு அப்படின்னு சொல்லி வன்னி ஏரியாவிலேருந்து எல்லாமே வந்து கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து எங்களோட ஆர்ஜிவித் கேஜி சேனலில் அப்லோட் பண்ண அந்த வீடியோக்களில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் மட்டக்களப்பு சைட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. தண்ணியெல்லாம் மடிஞ்சோடி ஓரளவு நார்மலாக வந்துட்டு பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இப்போ வன்னி சைட் பக்கம் வந்து கடும் மோசமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொன்னவங்க. ஸோ இப்போ வந்து பிறலானுக்கு ஒரு ஃபோன் அடித்து பார்ப்போம், என்ன விளக்கம் இருக்குன்றதை வந்து கேட்போம். கவரேஜ் இல்லை, அதான் முக்கியமான ஒரு பிரச்சனை. என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த டயலாக் ஏர்டெல் சிம் பாவிக்கிறவங்க இலங்கையிலேருந்து அது ஒரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது ஒரு பிரச்சனை வந்ததால் வந்து அது அவங்களுக்கு சிக்னல் கிடைக்கிறது. அதாவது நானும் அந்த யூஸர் தான், ஏர்டெல் டயலாக் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து எனக்கும் வந்து சிக்னல் எல்லாம் வந்து கிடைக்கல, கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக கஷ்டப்பட்டு தான். அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் சிங்கள பக்கம் சரி பண்ணணுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் வருது போகுது இப்படி தான் மாறிக்கொண்டிருக்கு. ஆனால் மற்ற மொவிட்டல் வந்து கட்சிக்கெல்லாம் வந்து நோமலாக பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்காம். அப்போ நானும் நேற்றிரவுலாம் கதைக்குள்ள வந்து பெருசாக இது செய்யலை, கதைக்கெல்லாமல் வந்து இருந்தது ஆகளோட. இப்போ பார்ப்போம். எங்கேயே போகல, நேற்றில் அடிக்கிற டைம்லாம் பார்க்கல. லைன் பிசின்ற மாதிரி சும்மா அப்படியே கட் ஆயிரும். எங்கே ஏரியாவுக்கு
வெள்ளம் கொண்டு வைத்து வருவது. சரி. ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன உயிரோட இருக்கீங்களோ? நாங்க உயிரோட வைக்கோம். அங்கெல்லாம் சிக்கலா கிடக்காண்டு கேள்விப்பட்டோம். டிட்வா புயலங்க காக்காண்டு உண்மையா? நீங்க கதையா இங்க சென்னை கூடி பட்டுத்துற பாடு கவரச்சும் இல்ல ஒன்றும் இல்ல. இங்கால போனா புளியங்குளம் தாண்டி போயில வவுனியாவுக்கு பக்கம் வந்தா இங்கால போனா ராணகிரவு பிளாக்கு, இங்கால முல்லைத்தீவு போனா தர்மபுரத்தோட பிளாக்கு, அங்கால சங்கு பூட்டி வெள்ளம் பாயுது. பட்டுத்துற பாடு ஆந்தவன ஒருவனுக்கு தந்தடிக்கும். உண்மையாடா நான் பார்த்தேன் வந்து வீடியோ. நேற்று முந்தினத்துல வந்து கோலை எடுக்கலாம் இருந்தது. ஒவ்வொரு மடிக்கல ஒன்று மடிக்கல. என்னன்னு சொன்னா கவரேஜ் சொன்னா ஏர்டெல் டேலகு துப்புரவாக நெட்வொர்க் இல்ல, நாடு பூரா கட் பண்ணி போட்டானு. திருப்பி மொவிட்ட சிம்முக்கு அடிபடிப்பட்டு அது வேற கதை. மொவிட்ட சிம் எடுக்க போன 10 மணிக்கு சிம் எடுத்தது வெட்டக்கிரம்பக 4 மணி. இப்ப என்ன விளக்கம் வந்து எப்படி என்ன ஒரு இடத்தையும் போயலாம ஏலாம் நிக்கிறீங்களோ இல்லாட்டி ஒரு இடத்தையும் போய்க்கல. அடுத்தது முன்னுக்கு தெய்வானப்பாடியில வீட்டை போற அந்த பாலம் முடிஞ்சிட்டாமன்னு சொன்னாங்க. என்னன்னு சொன்னா நாங்க இப்ப அவசரமா முத்தையங்காட்டுக்கு போனாங்க. இடையில நிக்கும். என்னன்னு சொன்னா முத்தையங்காட்டு குளம் முடைக்க போதாமன்னு சொல்லி அவங்கள வன்னி என்ன அவங்களோட அம்மாக்கள் எல்லா பேரும் குளத்துல மாட்டிட்டாங்களாமன்னு சொல்லி அவதிப்பட்டு எல்லா பேரும் போய்த்து இடையில இப்ப நிக்காம அங்கதான் போய்கொண்டிருக்கோம். அவங்க என்ன அந்த குளத்து அந்த அந்த ஏரியாக்குள்ள வந்து மாட்டிட்டாங்களாமா அவங்க? ஆமா ஆமா. அந்த என்னன்னா குளம் சொன்னா கொள்ளளவு காட்டி 2-3 அடி தண்ணி கூட செஞ்சு வன்னி உள்ள கண்ணாக்குற அந்த அம்மாக்கள் காணி ஃபுல்லா வயலெல்லாம் ஃபுல்லா தாண்டுத்தான். அடுத்தது குளக்கட்டு உடையிற நிலை. ஏன்டா இத்தனை வருஷத்துல அப்படி ஒரு தண்ணியை பார்க்கலையாமனு சொல்லி வன்னி என்ன சொன்னாரு. இரண்டு குளத்தையும் பார்த்தேன். அதுவும் வந்து உடைக்க போகுதுன்ற மாதிரி. இரண்டு குளம் என்னன்னு சொன்னா நம்ம நோமா நடந்து வீடியோ எடுப்போம் தானே. அந்த பாலமோ பாலத்துக்கு மேலால மேய் போகுது. ஆமி முன்னுக்கு ரெண்டு பிளாக் பண்ணிட்டான். உள்ள போக விடுறான் இல்ல. அந்த பாலத்துக்கு மேலால தண்ணி போகுதாடா? மேலால தண்ணி போன முடியா தான் விடுறான் இல்லைன்னு சொன்னா பாலத்தை உடைக்க வழி கிடப்பது. அப்பனா எந்த அளவுக்கு இருக்குமே, எவ்வளவு மோசமா? என்ன பெருல முழிச்சு கொண்டிருக்கார். குழுவமா இருக்க இந்த திவானுக்கு என்ன நிலவரம்? ஐயோ நிலவரத்தை மட்டும் கேட்காதீங்க ப்ரோ. அசியலா நாங்க வெளியில போய் இன்னைக்கு சாப்பிடுறோம்னு சொன்னாலே பெரிய விஷயம். உண்மையா இங்கெல்லாம் பக்கம் ஓரளவு இருந்தது. ஆனா பிரச்சனை இல்லை, போயிட்டுடா. இப்ப தண்ணியெல்லாம் மத்தி நோமல் ஆயிட்டு. ஆனா அங்கெல்லாம் கடுமையா அடிச்சு கொண்டிருக்கின்றவங்க வந்து பார்த்தாங்க. டிப்பா அவங்கள அன்னைக்கு போல எனக்கு டிப்பா போயில என்ன சொன்னா நான் நினைச்ச மட்டக்களப்பு தான் அடி இப்படியா விழுது. கால் பண்ணா எனக்கு நேரத்தோட இங்க கவரேஜ் வேலை செய்தது. அப்ப கால் பண்ணா நான் அங்க சிக்னல் நினைச்சு நான் அப்புறம் கொஞ்ச நேரத்தால பார்த்தா இங்க அதாவது நோ சர்வீஸ் தான் சொல்லி காட்டுது. 2 சிம்முமே வந்து போட்டதை வேஸ்ட்ன்ற மாதிரி எதுவுமே காட்டல. அந்த எமர்ஜென்சி கால் மட்டும் தான் இங்கே காட்டி இருந்தது. அப்புறம் திரும்ப வந்து நார்மலா இங்க கஷ்டம். இப்ப என்னன்னு சொன்னா எனக்கு இப்ப இவ்வளவு தூரம் நின்றுட்டு தெய்வான பாட்டிய பார்க்க போலேன்ற பயங்கர ஃபீல் எனக்கு. அதான் வீடியோல வந்து எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களே என்ன விளக்கம் சொல்லி. என்ன விளக்கம் அவ்வளோ நீங்க எதுவும் காய்ச்சல் கனெக்ட் பண்ணி என்ன வழி இல்லடா. கால் பண்ணா கூட அவருக்கு போகுது இல்ல. இருந்துட்டு தான் கவரேஜ் இருக்கு. எனக்கு யாரு நீங்க இந்த கால் பண்ணது வந்தது பெரிய விஷயம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க பண்ணி சொன்னா வராது. போகுது வருது. அதே மாதிரி நாங்க யாரும் கால் பண்ணா கால் போகுது இல்ல. யாராச்சும் பண்ணா சில இருந்துட்டு எங்களுக்கு வருது. அப்ப தெய்வான பாட்டிக்கு நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம், போகுது இல்ல. இப்ப ஸ்மார்ட் போனுக்கு கொஞ்சம் கிடைக்கிற கவரேஜும் கூட நார்மல் போனுக்கு கிடைக்குது இல்ல. டூச் போனுக்குலாம் தெய்வான பாட்டில நார்மல் போன் கிடைக்குது இல்ல. இப்ப பக்கத்துல தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லலாம். பக்கத்துல யாரும் இல்ல தெரிஞ்சாக்கள். இப்போ அவட வீட்டுக்கு போற இதுக்கு வந்து போயிடும். ஏதோ ஒரு பாலம் ஏதோ உடைஞ்ச மாதிரி சொன்னாங்க. என்ன அதான் 3 பாலத்துக்கிட்ட வந்து தண்ணி பாயுது. மூங்கிலாறு பாலம், பிறகு அதுக்கு முன்னுக்கு இருக்க விசுவமடு, அந்த தேராவில் அந்த பள்ளத்தால எல்லாம் ஃபுல்லா தண்ணி பாயுது. ஆனா தேராவிலுக்கும் போயிடாத அளவுக்கு முன்னுக்கு மாணிக்க பிள்ளையாருக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு பாலம் ஏதோ வந்து உடைஞ்சிட்டுது. அந்த பாலத்தை தாண்டி எங்களால போயிடாது. அப்ப சுத்தி நாங்க முள்ளிவாய்க்கால வாரதா இருந்தா வந்து உடையார்கட்டு பாலம் அது எது வட்டுவாள் பாலத்தாலையும் தண்ணி வாயுது. அதாலையும் வரையலாது. சரி அப்படின்ட்டு இந்த கோயில் இருக்கு என்ன வற்றாப்பள்ளி கோயில், அந்த ரோட்டால விட்டு வந்தாலும் அதாலையும் போகல. என்ன சொன்னா முத்தையங்கட்டு தண்ணி வந்து அதாலதான் பாயுது. வளர்ச்சி போறதுக்கு ஒரே சொல்யூஷன் ஹெலிகாப்டர் இருந்தா மட்டும் தான் தெய்வான பாட்டிட்டு வீட்டையே போகல. இப்ப என்ன நிலவரம் ஒன்றும் தெரியாது. என்னடா ஒன்றுமே தெரியாது. நாங்க அவசியம் இல்லாது. இப்ப யாழ்ப்பாணத்துக்கு போறதா இருந்தாலும் கூட பாரு ஒரு காலமும் பாயாத தண்ணி இப்ப ஆணையிரவு அந்த இதால வந்து தண்ணி பாயுது.
இப்ப தமிழ் ப்ரோ இங்க வந்தவன் தமிழ் ப்ரோ கூட வந்து சொல்றான் என்னால இப்ப போயிலாம் இருக்கணும் சொல்லி யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு போயிடலாம் எல்லாமே. இப்போ போயிலாம் இப்போ எல்லாரும் வந்து அதே அதே இடத்துல இருக்கணும், ஒரு இதையும் அசைஞ்சு போயவே இல்லை அதே இடம். செஞ்சு போயிடலாம் அந்த அதே மாதிரி. சரி பவுனியாக போலான்னு வந்து ட்ரை பண்ணா பவுனியாகும் போயிடலாம். அது நொச்சி மோட்டையால வந்து அதாலையும் தண்ணி பாயுது. ஆனா இப்ப கிடைச்சதுல ஒரே ஒரு வெற்றி என்னன்னு சொன்னா வந்து கிடைச்சதுல ஒரே வெற்றி என்னன்னு சொன்னா வந்து முத்தையங்கட்டுக்கு வண்ணுல கண்ணா போறதுக்கான வெற்றி மட்டும். அதுவும் கொஞ்சமா விட்டு மேபி பாஞ்சிட்டு கொஞ்சம். அப்ப அவருக்கு உயிரே போனாலும் போய் ஆகணும்னு சொல்லிட்டாரு. அவனோட அம்மாக்களுக்கு என்ன நிலைமைன்னு தெரியாது, போன் பண்ணி ஒன்றும் இல்ல. அது அம்மாக்கள்கிட்ட வீட்டுக்கு மேலதான் குளமே இருக்கு, முத்தையங்கட்டு குளம். அப்ப குளம் உடைச்சா இப்ப அவங்களோட வீட்டுக்கு வரும் தண்ணி அப்படியே சுனாமி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிருந்தேன். அப்ப அந்த சிச்சுவேஷன் ரெண்டு சொன்னால் அங்க இருக்கிறதே டோட்டல் 24 அடி தானாம் அந்த குளத்தோட டோட்டல் உயரம். ஆனா அங்க 3 அடி எக்ஸ்ட்ரா கூட தண்ணி நின்று 27 அடி தண்ணி வந்து கலிங்கு தாண்டி பாஞ்சிருக்கு. ஓ மை காட். டி அப்ப இப்ப நீ இப்போ மழை பெஞ்சு கொண்டு இருக்கும் கடுமையா, என்ன விளக்கம்? இப்ப டூருக்கு அதாவது நேற்றைக்கு முதல் நாள் அதுக்கு முதல் நாள் எல்லாம் 24 மணி நேரமும் குறிப்பிட்ட வேகத்தோட பெஞ்சு கொண்டது. இப்ப இந்த நோமலா தூரலோட நிக்குது, ஆனா நிக்கல, தூரலோட பெஞ்சு கொண்டே இருக்கு. வெயில காணவே இல்லை, எங்கெல்லாம் நோமலா வெயில இருக்கிற மாதிரி இருக்குல்ல. வெயில காணவே இல்லை, வெயில காணவே இல்லை. ஓ போன வருஷம் நீங்க இங்க நின்றீங்க, நாங்க அங்க நின்றோம். அப்ப அங்க நோமலா அடிச்சது, இந்த இங்க கடுமையா தாட்டது. இப்ப இங்கே தாட்டதுதான் நோமல் ஆயிடுதா, அங்கால கடுமாடி அடிக்குது. இப்ப இங்க இருக்கிற எல்லா பேர் வாயிலையும் கேட்டா அவங்களோட வாயில இருந்து வர வார்த்தை இது வரைக்கும் இப்படி வரல, இது வரைக்கும் இப்படி வரல, இது வரைக்கும் இப்படி வரல, அப்படிதான் சொல்றாங்க. என்ன நம்ம இந்த என்ன உலக அழிவுல கடைசி தரத்துல நிக்கிற மாதிரியாடா வாயில. இப்ப என்னன்னு சொன்னா வந்து அம்மாக்கள் கால் பண்ணது நான் பெருசா ஒரு விஷயங்கள் போட்டுட்டது அக்கா கால் பண்ணப்போ. ஆனா அவங்க அங்க நடந்த விஷயங்கள் சொன்னாங்க, எங்க நடந்த சொன்னா அவ்வளவுதான். இப்ப வீடியோல போடுறத பார்த்துதான் இப்ப கால் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு சிக்கல் கிடைக்காது. உனக்கு எப்படி கிடைச்சுன்றது எங்களுக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா நாங்க வீடியோ போடுறதுக்கு அல்லல் பட்டு தெரியுதாண்டா. இங்க எங்காச்சும் ஒரு ஹோட்டல்ல அவங்களோட ஃபைபர் ஸ்லோ ஆகல. சில பேர் ஃபைபர் எல்லாம் பிஞ்சு ஆந்துட்டு இப்ப வண்டுகுலக்கான வீட்டெல்லாம் ஃபைபர் கூட யூஸ் பண்ணல. அதனால ஃபுல்லா மரங்கள் வளர்த்து அவங்களோட அந்த கனெக்ஷன் அந்த லைன் எல்லாம் இருக்கு. இப்போ நோமலாக நானும் அடிக்கடிக்கலாம் விஷயம் நான் வந்து ஒரு மாதிரி கூட இது பிரச்சனை இல்லை. நேற்று இங்கிருந்து துப்புரவை கதைக்கலாமே நிலைமையில இருந்தது. ஒருத்தருக்கும் போனும் போகாது ஒன்றும் போகாது. நானும் இங்கேருந்து டவுனுக்கு போய் தான் அங்கேருந்து வீட்டை எடுத்து கேட்கல நிலைமையில இருந்தது. அவ்வளோ மோசமாக தான் இருந்தது உண்மையா. சரி இப்போ நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா, எந்த பிரச்சனையும் இல்லை? சேஃப் தான். சேஃப்ன்றதுக்காண்டி என்ன பிரச்சனை, சில இடத்துல பைக் இழுத்து போக பார்த்தேன். எனக்கு என்ன சொன்னா உங்கள்கிட்ட சொன்னா உங்கள்கிட்ட அக்காச்சிக்கு எடுத்து கேட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்ற பயமா இருக்கு. சொல்றதை விட்டு ஒரு வாட்டி பைக் இழுத்து போக பார்த்துட்டு நல்ல வேலை பிரசாந்த் தப்பிட்டான். அது பெரிய விஷயம். எல்லாம் இப்ப லைவ் ரெக்கார்ட்ல போகுது, அப்படியே ஓடும் வீடியோ. இங்க வருடே அவுட் அவுட்டா வீட்டை திட்டுவாங்க. அவ்வளவு இந்த விஷயம் சொல்லவே இல்லை, அது அந்த அளவுக்கு மோசமா நடந்தது. அதைத்தான் நானும் பார்த்தேன்டா இந்த வீடியோவில். கடுமையாக அந்த இணையமோட தண்ணி எல்லாம் வந்து அந்த பாலத்துக்கு மேலே தண்ணி போகுதுண்டா போடுறா கடவுளே. அதை நம்ம தான் இருக்குடா, அது சும்மா நம்ம நடந்து வர்றோம் கீழால அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கு வேணடா. இப்போ அதில் மேலே போகுதுன்னு சொல்லிச்சுன்னா போடுறா இருக்கு பாரு. அதே எவ்வளவு தூரம் கீழே நம்ம சும்மா நார்மலான டைம்ல வெயிட் டைம்ல பார்க்கும்போது கீழே எவ்வளவு பள்ளமா இருக்கு. ஆனா நம்ம நின்று பாக்குற பள்ளத்துக்கு மேலால தண்ணி போகுதுடா. ஒரு காலம் அப்படி தண்ணி போகவே இல்லை. சரி என்னண்டா இப்போ நீங்கள் நோமலாக குறையிற மாதிரி ஒன்றுமே இல்லைண்ணே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்களா அங்கே பக்கம் வந்து என்ன 30ஆம் தேதி வரைக்கும் நீ பார்க்கணும்னு சொல்லிதான் சொன்னோம். இப்போ கடுமையா பாதிக்கப்பட்ட கிராமங்கள் அப்படி இருக்குடா, அந்த உயிரிழப்புகளை செத்து இறந்துருவாங்க. உயிரிழப்புகள் இருக்குடா. யார்கிட்ட போய் கேட்கறேன். பிரசாந்தர் உயிர் கூட போயிருக்கலாம். பண்டைக்கு நாங்க இப்ப பாட்டியை பார்க்க போலான்ட்டு போகும்போது வந்துட்டு விசுவனுக்கு முன்னுக்கு இருக்கிற பள்ளத்துல வந்து நாங்களும் போக பார்த்தோம். பைக் கொண்டும் போயிடலாது. உண்மையோட கஷ்டம். அது விட்டு இருந்தா போயிருப்போம். நாங்க இலக்குதுடா அப்படி நம்பி. சரி ஒருத்தன் போறான் அப்படின்ட்டு போனாலும் போனோம். அந்த ஊர்க்காரனே போய் திரும்பிட்டு வரான். சிலவர் வந்து சில வழியால ஹெட்லைட் அடிச்சுட்டு போவான். நம்ம நார்மல் தானே ஹெட்லைட் அடிச்சுட்டு போறான்ட்டு போனா போய் நம்ம அனுபவப்பட்டா மட்டும் தான் தெரியுது அது எவ்வளவு கஷ்டம்ன்றது. அதான் உண்மையில வந்து இங்கேயும் அப்படிதான் எடுத்தது வந்துட்டு கவனமாக இருங்கோ. என்ன வீடியோ தாண்டி வந்து உயிர் முக்கியம். அண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருந்து கொள்ளுங்க. என்ன சொல்லு இப்ப டேட்டா ஏதாச்சும் விளைஞ்சாலும் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்துட்டு என்ன நடக்குது உள்ளது வலிச்சுட்டு பாக்கலாம். இங்க நம்ம இருட்டறைகள் அரைஞ்சு கிடக்கே மேல ஆயிரா. சரி போன வேலையில ஒன்றும் வெளியிலாச்சும் போய் பார்க்கலாம் கூட வெளியில போறோம். போனாலும் குறிப்பிட்ட எல்லா பகுதியை தாண்டி போவே இயலாது. சாப்பாட்டு பிரச்சனை சாப்பாடுலாம் பிரச்சனை இல்லையா? கடையோரளவுக்கு பிரச்சனை இருக்குன்னா இங்க மெயின்ல இருக்க ஒரு சில கடைகள் வந்து திறந்து வச்சிருக்காங்க. சில பேர் வந்து கொஞ்சம் உள்ளூர்களுக்கு எல்லாம் போனா இந்த கடைகளுமே இல்லை. இப்போ நம்ம அந்த எந்த ஏரியான்னு சொல்லி சொன்னா
அந்த மாங்குளம் இருக்குல்லடா, மாங்குளத்துக்கு அங்கால சைட் பக்கம் நம்ம போவோம்ல, அந்த ஹெல்பிங் வந்து அந்த ஏரியாலாம் ஃபுல்லாக தாட் இருக்குமே இப்போ. மாங்குளம் எல்லாம் நான் இன்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் அந்த வீடியோல பார்த்தா தெரியும், மோட்டு, அதாவது ஒருத்தனோட வீடு இருக்கு, அந்த வீடு மோட்டு வரைக்கும் தண்ணி. அந்த வீட்டுல ஆட்களே இல்லை, அவங்களோட டொய்லெட் எல்லாம் ஃபுல்லா தாண்டிடுச்சா, அப்படி அந்த அளவுக்கு. இந்த மோசம் உண்மையிலே வந்து இலங்கையில புதுசானே இப்போ உலகால மராத ஒரு வெள்ளம்ன்ற மாதிரி. அதாவது என்னன்னு சொன்னா, நம்மட வயசுக்கு முதல்ல சூறாவளி காலத்துல பார்த்தாங்களே தெரியாது. நம்மட 25 வயசுக்கு நான் பார்த்த முதல் பெரிய வெள்ளம் இது கேட்கலாம். அதான் உண்மை வந்து. சரி கவனமாக இருக்கும். நான் ஒரு மாதிரி வந்து ரயிலை பார்த்து நான் வந்து இங்கே வந்து எல்லாம் நார்மல் ஆகிடுது. அப்படி எதுவும் என்ன சொல்கிறேன், இப்போ அங்கேருந்து இங்கே வரையுமே இல்லாது, அது ஒரு பிரச்சனை. ஓடி வரணும் வரையுமே இல்லை, மாட்டிட்டு நிற்கிற இடத்துல தாண்டி அசையலாது. நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டா எப்படியாச்சும் கொஞ்சம் சரியான சொல்லி அடுத்த பண்ணா நீ கோச்சிக்கு வரும்டா, இதுக்கு ஒரு ஆட்டி ப்ரேயர் பண்ணி கொடுத்துருக்கேன் பாப்பம். பல நிலவரத்துக்கு வர வாட்டி கோபி நான் இங்க இருந்து தகவல் தாரேன். அது சிக்கிர கிடச்சா மட்டும், சிக்கிறா என்ன கொண்டுமே செய்யல. ஓகே கோபி, கவனமாக இருந்து விடுவோட. வெளியில் ஏதாவது இதுன்னு சொல்லி சொன்னால் இன்ஃபார்ம் பண்ணுங்க. பிரச்சனை எந்த கிழமை அந்த வெள்ளங்களுக்குள்ள போவாங்க, கவனமாக இருங்க. நாங்கள் பாட்டிக்கு ட்ரைவ் பண்ணி பார்க்க என்னவா அடிச்சு பார்க்க. பாட்டிக்கு அடிச்சு பாருங்க, ஏன்னா எங்களுக்கு லைன் கிடைக்குது, அடிச்சு பாருங்க. சரி ஓகே. அப்போ சொல்லு, கவனமாக இருக்க சொல்லி எல்லாம் இருங்க, வண்டியோட காரணம் சொல்லுங்க. ஓகே சரி ஓகே. உண்மையிலே வந்து எல்லாரும் சேஃபாக இருங்கன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களோட ஊர் சைடில் வந்து பிள்ளானாக்கோட ஃபேமிலி இல்லை எங்களோட ஃபேமிலி எல்லாரும் வந்து ஓரளவு பிரச்சனை இல்லை, சேஃபாக தான் இருக்கோம். இங்கே வந்து நார்மல் ஆகிட்டு. ஆனால் வடக்கு மாநிலத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக போய் கொண்டிருக்கு, அதாவது வெள்ளம் வந்து அதிகமாக போய் கொண்டிருக்கு. ஆனால் இருந்தாலும் பிள்ளானாக்கள் வந்து தனியே இல்லை, வன்னி விளக்கண்ணா அங்கே தமிழ் ரோஸ் அப்படியான ஒரு டீமோட நிற்கிறாங்க. அப்போ வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க பார்த்துக்கொள்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் இருந்தாலும் கடும் மோசமாக போய் கொண்டிருக்கிறதா நீங்கள் இப்போ வந்து அந்த ரெக்கார்டிங் பார்த்துப்பீங்க. அவங்க அங்கேருந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கல வந்து போகலை. இப்போ நானும் 2-3 தடவை அடித்து பார்த்தேனான்னு போகலை, ரிங் போகலை. ஆனால் இப்போ ஒரு லைன் வரது தான். அதுக்கப்புறமா வந்து நான் வீடியோவில் வந்தேன்னா அதுவும் ஒரு ரிங் போய் 2வது ரிங்லாம் தூக்கணும் அவங்க வந்து. ஏன்டா ஃபோனே பார்க்க முடியாது. இப்போ நம்ம தெய்வான பாட்டிக்கு அடித்து பார்ப்போம், லைன் கிடைச்சா சந்தோஷம். லைன் கிடைக்கல என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியல. The mobile you called has not responded. Please try again later. என்ன தெரியல, லைன் போகுதில்ல. ஒருக்கா அப்படி சொல்லுதோ அதுக்கு வந்து கட் ஆகுது. The mobile you called has not responded. Please try again later. லைன் கட் ஆகுது பாருங்க, ஒன்றுமே செய்யல. நீங்கள் பாட்டியை பற்றி எல்லாருமே பாட்டியை பற்றி எல்லாருமே வந்து கேட்டுக்கொண்டு இருந்தீங்க. ஆனால் வந்து கோல் ரிங் பண்ணுறேன் நான் போகவே இல்லை, ஃபோனே வேலை செய்யுதில்லை. அவங்களோட ஃபோன் வந்து என்ன நிலைமைன்னு சொல்லி தெரியா. இப்போ எல்லா நாட்களும் அங்கேருந்து போய் பார்க்கல. அது என்ன சொல்லி சொன்னால் சொல்லுவேன், தெளிவாக சொல்லிடுவோம் வந்து மட்டுவால் பாலம் அதை தாண்டி வந்து மற்ற வழியால் போனால் மற்ற பாலங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி போகிறண்டா ஒரே வழி ஹெலியில் தான் போய் பார்க்கணும்னு சொல்லி ஒன்றும் செய்யலை, எல்லாம் குறைஞ்சி. என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. உண்மையிலே வந்து தேவையான பாட்டு நிலைமை வந்து இப்போ இப்படி இருக்குன்றது கூட தெரியா, என்னன்னு சொல்லி தெரியல. வேறு நம்பர் எதுவும் இருக்கும் தெரியல. கிஷோத்திர கேட்போம். ஹலோ, தேவான பாட்டியில் வேறு நம்பர் எதுவும் இருக்காடா? அந்த நம்பர் தானே நீ அடிச்சு பார்த்தனியா? ஃபோன் அடிச்சு பார்த்தனியா அவளுக்கு வந்து? இல்லை அவள் எடுத்தவா இல்லை? இல்லை அவள் எடுக்கல. அந்த அதுக்கு அடிச்ச வந்து லைன் வேலை செய்யுது இல்லைடா, கவரேஜோ ஃபோன் என்ன நடக்க முடியாது தெரியல. வேறு நம்பர் இல்லைண்ணே? வேறு பக்கத்து வீட்டுக்காரங்களோட நம்பர் எதுவும் இருக்கா? ஒன்றும் இல்லைண்ணே. இல்லை அசோக்காவோட நலிங் வேறு அத்தனை இல்லை. சரி ஓகே. அவட்டு ஒரு கேட்போம் வந்து. ஆனால் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து பாட்டியோட எடுத்து கழிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் எடுக்கலைன்றாலும் அவருக்கு சம்டைம் தெரிஞ்சிருக்கலாம், சம்டைம் பாட்டி எடுத்து எதுவும் சொல்லியிருக்கலாம். கேட்போம் என்ன நடக்கும். கோலிங் என்னதுன்னு விழுது, அவருக்கும் ட்ரிங்கிங் விழுது இல்லை. ஒருத்தர் ஃபோனும் வேலை செய்தில்லை, ஒன்றுமே செய்ய இயலாது. திரும்ப ஒரு கடிச்சு பார்ப்போம் லாஸ்ட்டாக. ஓகே, எல்லாருமே வந்து தேவான பாட்டியை பற்றி கேட்டிருந்தேன். நீங்கள் தேவான பாட்டியில் நிலைமை தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியலை. எனக்கு தெரிஞ்சுன்னா அவங்களோட வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஒரு 2-3 குடும்பங்கள் இருக்குது. அப்படி எது மட்டும் சொல்லி சொன்னாலும் அவங்க பார்த்துக்கொள்வாங்க. ஆனால் நம்ம அப்படி விசாரிக்கணும்னு சொல்லி தெரியாது. அந்த ஒரு பக்கத்துலேயும் வந்து போயிடல. மன திருப்திக்கு வந்து இன்னொரு அடித்து பார்ப்போம். நான் நினைக்கிறேன் கரண்ட் போயிட்டு அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா சிக்னல் இல்லாத பிரச்சனையால் வந்து ஃபோன் எல்லாம் இதாகிட்டு போல்.
சேஃபாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். ஆனால் அந்த உண்மையிலே வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியலை. எனக்கு உண்மையிலே வந்து டென்ஷன் ஆகி என்ன சொல்லி சொன்னால் அவங்கள மட்டும் வேலையை செய்யலை, நம்மளை மட்டும் வேலை செய்யலை. இப்போ நான் அவையோட லிங்கோட இருக்கிற அதாவது கிஷோத் வந்து ஜஃப்னில் இருந்த ஒரு அக்கா வந்து டெய்லி எடுத்து பாட்டியோட கதைக்கிறவங்க அவங்ககிட்ட எல்லாம் வந்து நான் கேட்டிருந்தேன். நான் சண்டை எதுவும் பிரச்சனை என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அக்கா வந்து ஃபோன் தூக்கையில் அவருக்கும் கோலிங் ஒன்றுமே வந்து போகுதில்லை. கிஷோத் சொன்னவன் கிஷோத்துக்கு மடுக்க இல்லையாமன்னு சொல்லி என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியலை. பாட்டி எப்போ கடைசியாக கதைச்சேன்னு சொல்லி வான்கிட்ட கேட்போமா புருஷந்தா கிட்ட கேட்போம். லைன் விஷயம் எதுவும் கட்டாது. ஹலோ ஓ பாட்டி எப்படா அவங்களோட கடைசியாக காய்ச்சவே எதுவும் சொன்னோம் அடுத்து இல்ல ஒன்றும் சொல்லல கவரேஜ் இல்லை பாட்டியோட காய்ச்சி ஒரு கிழமை ஆயிட்டு நினைக்கிறேன். நானும் முடிச்சேன். ஃபோன் ஒன்றுமே வேலை செய்தில்லை. என்ன நடந்தேன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாடா. இப்போ போன் வேலை செய்தில்லையோ? போன வேலை செய்தில்லை, ஒன்றும் வேலை செய்தில்லை. போன எந்த பாட்டி அன்னைக்கு அடிச்சு கலவண்ணம் கதவடல திருப்பி நான் 2-3 ஆட்டம் அடிச்சேன். ரிங்கே போகல, கவரேஜ் கிடைக்கல. அப்ப எங்களுக்கும் ஃபுல்லா கவரேஜ் கட் ஆயிட்டு. அப்ப நாங்க நினைச்சோம் நாடு பூரா பிரச்சனை தானே, அப்ப கவரேஜ் கிடைச்சோன்னு அடிப்பு கொண்டு பார்த்தோம். எங்களுக்கு இன்னும் கவரேஜ் ஒழுங்கா கிடைக்கல. தெரியல. நான் வந்து அடிச்சு பார்த்தேன்னு வந்து அவட ஃபோன் வேலை செய்தில்லை. என்னன்னு சொல்லி தெரியல. பார்ப்போம், லேட்டாக தான் அடிச்சு பார்க்கணும் வந்து. நீ பாரு இருக்கா என்னதான் நாங்க அடிச்சாலும் போகுது இல்லை. எங்களுக்கு கவரேஜ் இஷ்யூவால் அப்படி இருக்கா. நீ ஒரு ட்ரை பண்ணி பாரு. சரி ஓகே பார்க்கணும். சரி ஓகே. உண்மையாக வந்து எல்லாம் நிலவரம் ஓகே ஆகட்டும், அதாவது வந்து எல்லாம் சீராகட்டும். அதுக்கப்புறமா வந்து பாட்டி நிலைமையை பற்றி வந்து பிறலானாக்கள் அங்கே போய் டிரெக்டாக வீடியோ எடுத்து போடுவாங்க. அண்ட் எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கொள்ளுங்கோ, எல்லாருக்கும் சேஃபாக இருக்கணும்னு சொல்லி. இங்கே அளவுக்கும் எல்லாம் ஓகே ஆகிட்டு எல்லாருமே வந்து நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் அங்கே பக்கம் தான் கொஞ்சம் பிரச்சனையாக போய் கொண்டு இருக்கு. ஆனால் இருந்தாலும் முடிஞ்ச அளவு அவங்களும் சேஃபாக இருந்து கொள்வாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். பாட்டியை பற்றி எல்லாருமே வந்து கேட்டிருந்து நீங்கள் இதில் வந்து கான்டாக்ட் பண்ணி கதைக்க இல்லாத நிலைமையாக போயிட்டு ஒன்றுமே செய்யலை. நான் உங்களோட கண்ணுக்கு முன்னாடி தான் அடிச்சு பார்த்து நான் வந்து அப்படி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இடையில் நான் பாட்டியோட கதைச்சிட்டேன்னு சொல்லி சொன்னால் அதை இதோட சேர்த்து நான் அட் பண்ணுவேன். அதையும் தாண்டி வந்து நிறைய இடங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா கண்டியோ இல்லை மற்ற இடங்களில் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கிராமமே அப்படியே மண் சரிவால் ஏற்பட்டு அப்படியே மூடுபட்ட நிலைமையும், அதை தாண்டி வந்து நிறைய வீடுகள் அந்த பேர்லாம் சொன்னாங்க வந்து இப்போ அந்த மாங்குளத்துக்கு அங்கால இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த வீடுகள்லாம் வந்து கிட்டத்தட்ட மோடு வரைக்கும் தண்ணி வந்திருக்குன்னா பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி போய் கொண்டிருக்குன்னு சொல்லி. ஸோ அப்போ உண்மையிலே யாருமே எதிர்பாராத ஒரு சம்பவம்ன்ற மாதிரி வந்து சொல்லலாம் வந்து இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி. ஒரு ஆண்டு முடிவுக்கிட்ட வந்து சொல்லுவாங்க உலகம் அழிய போகுது அப்படி இப்படின்னு சொல்லி. என்னன்னு சொல்லி தெரியல. போன வருஷம் கொஞ்சம் பாதிப்பாக தான் இருந்தது. இந்த வருஷம் அதை விட பாதிப்பாக இருக்குது. உண்மையாக வந்து கண்டிப்பாக எல்லோரும் வேண்டிக் கொள்ளுங்கோ, எல்லாருமே வந்து திரும்ப சேஃபாக வரணும்னு சொல்லி. அண்ட் இதை தாண்டி வந்து கொழும்பு ஏரியாக்கள்லேயும் வந்து நிறைய இடங்களில் வந்து பாதிக்கப்பட்டு இந்த வெள்ளங்கள் போகக்கூடிய மாதிரி வந்து பார்த்துனாங்க. நேற்று அதாவது 29ஆம் தேதி பின்னிரம் 5 மணிக்கு வந்த நியூஸ் படி வந்து கிட்டத்தட்ட காணாமல் போனோர் மற்றும் வந்து இறந்தார்கள்ற எண்ணிக்கை வந்து 305 பேர்ன்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தவங்க. அதாவது 2 பேரும் சேர்த்து காணாமல் போனோர் மற்றும் வந்து இறந்தார்கள்ற எண்ணிக்கை கிட்டத்தட்ட இறந்த ஆகல்ற எண்ணிக்கை வந்து 124 சுற்றம் இருக்குமென்னு நினைக்கிறேன் வந்து. அதுக்கப்புறமா வந்து மிச்சாக்கள் எல்லாம் வந்து காணாமல் போயிருக்காங்களாம். எங்கன்னு சொல்லி தெரியலை. வெள்ளத்தால் அடிக்கப்பட்டு போய் அவங்கள இன்னும் கண்டுபிடிக்கலை, எங்கே இருக்கிறாங்களோ அப்படி இல்லைன்னு சொல்லி இறந்துட்டாங்களாண்டா பொடி அப்படின்னு சொல்லி ஒன்றுமே வந்து கண்டுபிடிக்கலையா. ஸோ உண்மையாக வந்து நிறைய வீடியோக்கள் சோசியல் மீடியாக்களில் டிக்டாக்காக இருக்கட்டும் அண்ட் வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கள். ஆனால் அதை தாண்டி வந்து இந்தியாவிலிருந்து மீட்பு படையினரை கொண்டு வந்து இங்கே இந்திய அரசாங்கத்தால் இலங்கைக்கு அனுப்பி அவங்கள் மூலமும் வந்து மீட்பு பணிகள் எல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. உண்மையாக வந்து இந்த சூழ்நிலையில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற யாராச்சும் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் முக்கியமான உதவிகள் தேவைப்பட்டால் இல்லாட்டி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் வந்து தாண்டு சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு கொண்டிருந்தால் கண்டிப்பாக எங்களோட டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம். வந்து போன தரம் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த போன வருஷம் வந்து நாங்கள் வந்து மண்டூர் சைட் வந்து அதை தாண்டி வாகர பக்கம் எல்லாம் வந்து நிறைய உதவிகள் வந்து பண்ணியிருந்தோம் நாங்கள் இந்த நிவாரண பொதிகள் கொடுக்குறது வந்து. ஆனால் இப்போ வெளியில் போக இயலாத நிலைமையாக இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த
வெள்ளங்கள் நிற்கிறதால வந்து எந்த வாகனத்தில் போகிறேன்னே தெரியல. பெரிய வாகனங்கள் தான் போகுது, அதாவது லொரி பஸ் அப்படி வாகனங்கள் தான் போகுது, அதுவும் வந்து பெருசாக இல்லை, 1-2 தான் வந்து போகுது. அப்போ நீங்கள் வந்து இப்படி அவசர உதவிகள் எதுவும் தேவைப்பட்டு எங்களுக்கு அது சம்மந்தமான வீடியோக்கள் ஏதாவது நீங்கள் அனுப்புனீங்கன்னா எங்கள் மூலம் நாங்கள் யாராட்டையும் கதைச்சோ இல்லை எங்கள் மூலமாக வந்து நாங்கள் அந்த உதவிகளை வந்து உங்களுக்கு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது அவசர உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக டிஸ்பிளே தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பாட்டியில் நம்பர் வேலை செய்தில்லை, ஒன்றுமே வேலை செய்தில்லை. இறுதியாக இன்னொரு அடித்து பார்ப்போம், லைன் கிடைச்சா சந்தோஷம். The mobile you வேலை செய்தில்லை. ஒருத்தரும் பயப்படாதீங்க, நம்புங்கோ, எல்லாம் நல்லதாக நடக்கும்னு சொல்லி, கண்டிப்பாக நல்லதாக நடக்கும்னு சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை வந்து இந்த சேனல்லையோ இல்லை மற்ற சேனல்லையோ நாங்கள் வந்து தந்து கொண்டிருப்போம். அண்ட் வந்து நீங்களும் பார்த்து அண்ட் வந்து ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணிக்கொள்ளுங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.